வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மாநிலங்களுக்கு மத்திய அரசு என்ன செய்தது? மத்திய அரசு குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கான பதில் இது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட பட்டியல். அதில் நேரடி வருவாயில் 6,23,000 கோடி பெறப்பட்டது, வழங்கப்பட்டது 6,96,000 கோடி ரூபாய் அப்படின்னும், அதை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய செஸ்ஸாக இருக்கட்டும், அதே போல் ஜிஎஸ்டி வருவாயாக இருக்கட்டும், சரி, இதெல்லாம் அவங்களுக்கு சென்று விடுகிறது. இதில் எந்த வகையில் விரோத மனப்பான்மையோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை மத்திய நிதியமைச்சர் எழுப்புகிறார். அதே நேரத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக நிதியானது பகிரப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ₹1 கொடுத்தா 29 காசு தான் திரும்ப வருது அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதெல்லாம் 6 லட்சம் கோடி இல்லைங்க, 4.75 லட்சம் கோடி தான் கடந்த, அதாவது 2014 23 வரை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்னொரு புறம் சென்னை மெட்ரோ பார்ட் 2க்கு நாங்கள் நிதி கொடுத்துட்ருக்கோம், அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் கணக்கில் வராதா? வந்தே பாரத் ஓடுதே, வந்தே பாரத் உற்பத்தி செய்யப்படுது, அதெல்லாம் தமிழகத்துக்கு கொடுத்த திட்டம் இல்லையா அப்படின்னு நிதியமைச்சர் கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் வழங்க வேண்டிய நிதியை வழங்கலை, இந்த திட்டமே பாதியில் முடங்கக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படின்னு நிதியமைச்சர் பதில் குற்றச்சாட்டுகளை திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வைக்கிறார். மத்திய அரசினுடைய நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறதா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் மதிமுக தரப்பிலிருந்து திரு ஆவடி அந்தரிதாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கலாநிதி வீராசாமி அவர்கள்ட்ட, நேரடி வரிகள் கடந்த 10 ஆண்டுகளில் 6,23,000 கோடி தமிழ்நாடு கொடுத்துருக்கு, 6,96,000 கோடி ரூபாய் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய செஸ்ஸு, சர்சார்ஜ், அதுலேயும் அவங்க பிரேக்கப் போடுறாங்க. கல்விக்கு எவ்வளோ கொடுத்தோம், ரோட்டுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு. ஜிஎஸ்டியில் மாநிலத்துக்கான பங்கு அப்படியே தான் வருது, எந்த வகையிலையும் பாரபட்சம் இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டே வருதுன்னு புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர். பதில் என்ன? அப்போ இந்த நிதி எங்கே போகுது? அதாவது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த தொகைகள், அவர் கூறிய தொகைகள், அதாவது ஒரு 2 லட்சத்தி சொச்சம் அப்படின்லாம் சொல்லி கூட்டினது பார்த்தா அவங்க கூட்டி, அதாவது 3 தொகைகளை சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதை கூட்டிட்டு 6,93,000 கோடி என்னவோ கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் அவங்க சொன்ன அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தாலே அது 5 லட்சத்தி சொச்சம் அப்படின்னு தான் வருது. அதை தெளிவாக எங்களுடைய தமிழ்நாட்டின் மாநில நிதியமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் அதை அவர் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கார். அதாவது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தரவுகள் கையில் வச்சுக்கிட்டு அவங்க இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது எதுவுமே நம்ம அது எந்த அளவிற்கு அது நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றதே கேள்விக்குறியாயிட்டு இருக்குது. இல்லைங்க, இது சொல்கிறது ஒரு பாஜகக்காரங்க ஒரு புது மேடையில் பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல, நிதியமைச்சர் டேட்டாவோட படிக்கிறார். இதை வச்சு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். இங்கே சொல்கிறவரும் நிதியமைச்சர் தான், ₹1 கணக்கு இல்லை. அது அந்த கணக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாராளுமன்றத்தில் போய் இது நாங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இன்னொரு 5 நாள் தான் கூடும். அடுத்து இன்டரிம் பட்ஜெட். இந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படின்றது ஒரு 5 நாட்களோ, அது எத்தனை நாட்களோ அது கூடும். நாங்கள் 1 மாத காலம்னு ஒரு பட்ஜெட் செஷன் இருந்தாலே நாங்கள் கேள்விகளை கேட்டால் இந்த அரசாங்கத்தில் எந்த பதிலும் சொல்வதில்லை. இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க இது மாதிரி ஒரு எதையாவது ஒரு இதை சொல்லிவிட்டு, தரவுகளை சொல்லிவிட்டு அது உண்மையாக இல்லையா அப்படின்றத பற்றி கூட அவங்க கவலைப்படுறதில்லை. இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை எழுப்பினால் கூட அதற்கு சரியான விடைகளும் கொடுப்பதில்லை. நீங்கள் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டால் அதற்கு திரும்பி துணை கேள்விகள் அப்படின்னு சொல்லி 2 கேட்கலாம். அதை பற்றி தெளிவு வேண்டும், நீங்கள் சொன்னது தெளிவாக இல்லை அப்படின்னு 2 வாட்டி கேட்டோன்னா அதுக்கப்புறமா அவங்க அதே பதிலை திருப்பி சொல்லி அதை அப்படியே நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு திருப்பி அதை பற்றி பேசுகிறது. இந்த கணக்கெல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க, இது யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு அடிப்படையில் பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பாஜக இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிடுறேன். பெட்ரோல் ப்ரைஸ் 2014 ₹60 இருந்தது. அதில் பெட்ரோலோட விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்றது ₹40. அண்ட் ஸ்டேட் டேக்ஸு அண்ட் சென்ட்ரல் டேக்ஸ் அப்படின்றது ₹10. இதுதான் 2014 இருந்தது. அதற்கு பிறகு இப்போ 2024 வந்ததுக்கப்புறமா இப்போ அதே இது 40ன்றது இன்றைக்கி பெட்ரோலோட காஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ₹50 இருக்கும். ஆனால் இவர்கள் ₹20 ஸ்டேட் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் டபுள் ஆயிருக்கு. சர்சார்ஜும் போடுறாங்க. இப்போ அந்த செஸ்ன்றது அதாவது
சென்ட்ரல் டாக்ஸ் 20 ரூபாய், ஸ்டேட் டாக்ஸ் 20 ரூபாய், செஸ் 20 ரூபாய். அந்த காலகட்டத்தில் வந்து செஸ்ன்றது வந்து 50 பைசா இந்த மாதிரி இருந்தது. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஈவனா இல்லை, ஏன்னா வந்து இது ஜிஎஸ்டிக்குள்ள வரலன்றனால, ஜிஎஸ்டி வராததுனால இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த செஸ்ன்னு போடுற வரிய ஸ்டேட் டாக்ஸ் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா 30 ரூபாய் அப்படின்றது வந்திருக்கணும். சரி. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, செஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டு போய் எடுத்துட்டு போயிறாங்க. அதையும் எங்க கொடுக்குறோம், இங்கே தானே கொடுக்குறோம், ரோட்டுக்கு இவ்வளோ கொடுத்தோம், கட்டடங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம், பள்ளிகளுக்குன்றாங்களே, தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததான் சொல்றாங்க. அதெல்லாம் போய் சொல்றாங்க. அதாவது இது ஃபினான்ஸ் இதில் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறது, நீங்கள் செஸ்ஸுக்காகன்னு கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் அது எதற்காக கலெக்ட் பண்ணீங்களோ அதற்கு நீங்கள் செலவு செய்யவில்லை, இது தவறு, இது நீங்கள் இதை போல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற அவங்களே அவங்க வந்து அட்வைசரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செஸ்ஸில் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து எதற்காக கலெக்ட் பண்ணீங்களோ அதுக்கு செலவு செய்யாமல் மற்ற விஷயங்களுக்கு செலவு செய்கிறீங்க. அதே போல் வந்து ஜிஎஸ்டியில் வந்து மற்ற இடங்களில் ஸ்டேட்ஸில் இருந்தெல்லாம் வாங்குறது, அதை எடுத்து நீங்கள் செலவு செய்துவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாநிலத்திற்கு கொடுக்காமல் அது குறைந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிலுவையில் வச்சு இழுத்தடிச்சு அவர்களுக்கு எந்தெந்த மாநிலம்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முதல்ல பெண்டிங் வைக்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. ஓகே, கேட்போம். நான் திரு குமார் அவர்கள்ட்ட, சார் 6 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இதெல்லாம் வந்து நம்பரில் வந்து சொல்லலாம் சார், ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ வரலன்றார். சொல்லியிருப்பவர் மாநில நிதியமைச்சர், அவர் புள்ளிவிவரம் எல்லாம் சொல்லியிருப்பாரா? நம்முடைய எம்பி அவர்கள், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எம்பி அவர்கள், அவர் வந்து மற்றவங்களை போல அநாசியமா பேசக்கூடியவர் அல்ல, ரொம்ப லிமிட்டடா தான் பேசுவாரு, சரியா தான் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கிறேன், திமுக சார்பிலையும் சரி, வழக்கறிஞர்கள் சரி, பத்திரிகையாளர்கள் சரி, நிறைய பேர் சொல்றது நிறைய பொய்னு வெளிப்படையாவே டிவி விவாதங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்தது 6,23,713.3 கோடி வந்திருக்கிறது என்று அவர்கள் டீட்டெயிலாக உலக அறிய சொல்லியிருக்கிறார்கள். கையில புள்ளி விவரத்தோட தான் சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி 6,96,626 கோடி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்துல 6,412 கோடி ரூபாய் அவர்களுக்கு வட்டி இல்லாத கடனாக, அதாவது வட்டியே இல்லாமல் 60 ஆண்டுகள் கழித்து திருப்பி கொடுக்கிற மாதிரி கூட ஒரு நிதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர 1996 இருந்து வர வேண்டிய ஒரு நிலுவைத் தொகை 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. கொடுக்காமலே அதை பற்றி அதுக்கு பின்னால பல முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு எத்தனையோ முறை இருந்திருக்கிறது, ஒருவரும் அதை கொடுக்க முன்வரவில்லை. 2020-21 பிரதமரே அதை கேட்டு அந்த நிதியை கொடுத்தால் அவர்கள் ஏதாவது நிரந்தரமான கட்டமைப்பு, ஒரு நீர் தேக்கமோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பார்களே, ஏன் நாமளும் அதை போல் ஏன் இருக்க வேண்டும், அதை பாருங்கள், கவனிங்கள், அது என்ன என்று பாருங்கள், எல்லா மாநிலத்துக்கும் பிரித்துக் கொடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3000 கோடி வந்திருக்கிறது என்று விலாவரியா சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர், இந்திய அரசினுடைய நிதியமைச்சர் பர்டிகுலரா ஒரு பிரஸ் கூப்பிட்டு ஒரு இதை சொல்றாங்கன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப மாநில நிதியமைச்சர் போய் சொல்றாரா சார்? சார் 6,96,000 கோடி எங்க இருக்கு? 4,75,000 கோடி எங்க இருக்கு? இல்ல 6,96,621 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவங்க ரொம்ப பேக்டா கையில வச்சுட்டு தான் அவங்க புள்ளி விவரத்தோட தான் பேசினார்கள். இப்ப இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அரசியல்வாதிகள், இப்ப நாங்க எல்லாம் விவாதத்துக்கு வர்றோம், எம்பி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க நிதி செயலாளரையும் மத்திய நிதி செயலாளரையும் பேசுறதுக்கு நீங்க பேச சொல்றீங்களா? தமிழ்நாட்டு நிதி செயலாளரை பேச சொல்லுங்க. இன்னும் அதுக்கு மேல அவங்க தானே பியூரோகிராட்ஸ், அவங்க தானே இந்த புள்ளி விவரங்கள் நம்ம முடிவு பண்றது. அதை கேட்டு சார் அதை வாங்கி தானே சார், அது அவங்ககிட்ட எல்லாம் கன்சல்ட் வாங்கிட்டு தானே சார் நிதியமைச்சர் வந்து இந்த பதில சொல்றாரு. அப்ப அவர்ல போய் சொல்றாரா? அதனாலதான் சொல்றேன், அதனால பொய் சொல்றாரு நான் சொல்லல. ஆனா நிதியமைச்சர் சொல்றது பொய்ன்னு சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கதான் அத்தாரிட்டி, அவங்கதான் டாப் பர்சன். மத்திய நிதியமைச்சர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்சார்ஜ். அவங்களே ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை தவிர ரயிலை பத்தி சொன்னாங்க. 4 ரயில், வந்தே பாரத் ரயில் 4 ரயில், ஒண்ணு சென்னை டு மைசூர்,
another one is Chennai to Vijayawada, another one Chennai to Coimbatore, another one Chennai to Tirunelveli. இந்த இதெல்லாம் பண்ணிருக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள். அதுபோல ரயில்வே எல்லா திட்டமும் ஒரு அரசுக்கு எந்த மாற்றாண்ட நம்ம அரசு இல்லையே, நம்மளுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கலையே, ஆகவே நாம அதை கண்டுக்காம விடலாம்ங்கிற ஒரு மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு நிச்சயமாக செயல்படவில்லை. அதைத்தான் நான் கடந்த பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். உண்மை மக்களுக்கு போய் சேர வேண்டும், பொய் பிரச்சாரங்கள் சேரக்கூடாது என்று கூட நான் 2 நாளைக்கு முன்னே உங்க பேட்டியை வைத்து நான் பேஸ்புக் ட்விட்டர்ல நான் செய்தி போட்டிருக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு சரியான தகவல் போய் சேர வேண்டும். மக்கள் அதை வைத்து தான் முடிவு எடுப்பார்கள். ஆட்சி நல்லதா கெட்டதாங்கிறது உங்க நம்மள போல அது 2 வகையான தகவலா வருது இல்ல சார் 2 வகையான தகவலா வருது. ஒண்ணு மத்திய நிதி அமைச்சர் ஒன்னு சொல்றாரு, மாநில நிதி அமைச்சர் ஒன்னு சொல்றாரு. மத்திய நிதி அமைச்சர் தான் பிதா மகன். இதுக்கு இந்த புள்ளி விவரங்களை இந்த கணக்குகளை அவங்க தணிக்கை செய்யப்பட்டு மத்திய நிதி செயலாளர்கள் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அவங்க இருந்து எடுத்த முடிவு, பாராளுமன்றத்தில் எடுத்த முடிவு, அறிவித்த முடிவு, அதன் அடிப்படையில் நடக்கிற எல்லா திட்ட பரிவர்த்தனைகள், அதைத்தான் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் அதை பொய் என்று சொல்றதுங்கிறது அது எப்படி அவருக்கு மனசு வருது என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய எம்பி அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள், அரசியலுக்காக சொல்கிறார்களா என்றுதான் நான் பார்க்கிறேன். 100% அவர்கள் சொல்றது உண்மை. இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் இப்ப என்ன சொல்ல விட்டால் கூட என்னென்ன செய்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் இந்த விவாதத்தில் நிறைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏராளமான விஷயங்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். மத்திய அரசு மத்திய அரசை பழி சுமத்துவது. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் நாகரிகத்தோட இன்னும் நீங்க இதை செய்யணும், இதை நீங்க செய்யணும், இதையெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிதான் அரசியலை வளர்க்கணுமே தவிர அது செய்ததை மாற்றி பேசி இப்ப அரசியல் வளர்க்கறதுங்கிறது அது ஃபெயிலியர் ஆயிடும்ங்கிறேன் நான் சொல்ல விரும்புறேன். நான் வரேன். இந்த நேரத்தில் பாஜக மாநில விவசாய அணியினுடைய தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் இருந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட அரசியலுக்காக இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதா? அதாவது மத்திய அரசு நேரடியாக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன ஸ்கீம் இருக்கோ அதை பண்ணுறாங்க, நிதி பகிர்வுலையும் எவ்வளோ ஒதுக்கி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, அது முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்றது அது ஒரு வெறுப்பு அரசியலை, குறிப்பாக ஒரு கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலாக மாறிடாதா? அதை தான் பண்ணணுமான்னு கேட்குறேன். அதாவது அவர் எனிமீஸ் ஆர் நாட் ஹானஸ்ட் பீப்புள் என்று ஒரு அறிஞர் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்வதற்கு காரணம், ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு என்ன விதமான யுக்திகளை கையாளுமோ அவற்றையெல்லாம் பாஜக தனது அரசியல், பண்பாட்டு அரசியலிலே, மத அரசியலிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. குமார் சார் சொன்ன மாதிரி த சோ கால்டு அத்தாரிட்டின்னு சொன்னாங்கல்ல நிதி அமைச்சரை, இது அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வித்தின் பிராக்டிஸோடு போட்டுக்கலாம். அவர் எந்த விதமாக தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்கிறார், நேசிப்போடு வாசிப்போடு இருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னதை போல 6.23 லட்சம் கோடி வரி வசூல் வருகிறது. திருப்பி நாங்கள் 6.96 லட்சம் கோடி அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் தான் நேரடி வரி வசூலா வருது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு வசூல் வருது இல்ல, அந்த தொகையில 1 ரூபாய்க்கு அவங்க திட்டங்கள் மூலமாக திருப்பி தருவது என்பது 35 காசு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் தருகின்ற அந்த வசூல் இருக்குதுல்ல, அதுல அவர்கள் 1 ரூபாய்க்கு தருகின்றது ரெட்டிப்பாக்கி 71 காசு கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாட்டினுடைய மொத்த உற்பத்தியிலே தமிழ்நாடு 9.16%. ஆனா திருப்பி திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு தருவது 4.07%. ஆனா உத்தரப்பிரதேசம் அப்படி கிடையாது. மொத்த உற்பத்தியிலே 9.08, தமிழ்நாட்டை விட குறைவுதான். ஆனா அவர்களுக்கு திருப்பி தருவது திட்டங்கள் மூலம் 7.39%. அப்படி என்று சொன்னால் 30 கோடி முகமுடையாள் இனி உயிர் முறையோட உண்டுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அப்படி பார்ட்டிசன் இருக்கிறாங்க சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா 24,000 பேர் பேசுற இந்த சமஸ்கிருத மொழிக்கு 750 கோடி ரூபாயும், 8 கோடி பேர் பேசுற தமிழ் மொழிக்கு, தமிழுடைய வளர்ச்சிக்கு 75 கோடியும் அளக்கிறாருன்னு சொன்னா, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். இன்னொன்னு சொல்றேன், நாங்க கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பாகுபாடு பார்க்கலன்னு ஒரு செய்தியை நிதி அமைச்சர் சொன்னார். 2010 கேரளாவில் வரலாறு காணாத வெள்ளம் வந்தது. அப்ப யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து 700 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஆனா அது தரக்கூடாது என்று தடை விதித்தது மாத்திரமல்ல, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நானும் தரமாட்டேன், அடுத்தவன் தரதையும் தரவிட மாட்டேன்ற மாதிரி இருக்குது. இப்பயும் சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு கொடுத்த 6,000 ரூபாயில 5,000 ரூபாய் பிஜேபி கொடுத்த, மத்திய ஒன்றிய அரசு கொடுத்த நிதிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமே தமிழ்நாடு அரசு அறிவித்தது 3,250 கோடி இந்த அறிவிப்பு. அதுல
இந்த சோ கால்டு 900 crores சொன்னாங்களே நிதி அமைச்சர் 2 தவணையா கொடுத்திருக்காங்க பேரிடர் நிதியா. அது எப்பவுமே யூசுவலா தர நிதி 450 அந்த மைனஸ் 900 crores பண்ணா கூட 2350 கோடி இன்றைக்கு தமிழக அரசு தான் இதுவரை செலவு செய்திருக்கிறது என்பது கணக்கு வழக்காக இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இயர்லி தரதை விட இன்னைக்கு ஒரு சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து என்ன கொடுக்கிறீர்கள்? 21,000 கோடி தமிழ்நாடு கேட்டது. இன்றைக்கு ஜிடிபியிலே 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பாரபட்சம் பார்க்கிறீர்கள்? ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் முதல்ல இதை நிறைவு பண்றேன். பிலாஸ்பூர்ல எய்ம்ஸுக்காக 2017 அடித்தளம் நாட்டினாங்க, 2022 முடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 2015 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2019 வந்து மோடி அவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட பிறகு இன்னைக்கும் மதுரையில் இருக்கின்ற அந்த எய்ம்ஸ் இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது கேட்டப்ப என்ன சொன்னாங்க? அது கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, பிலாஸ்பூர்ல இருக்கிற அந்த எய்ம்ஸுக்கு JICA ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி வந்து நிதி ஒதுக்கி இருக்குது. அவங்களுக்கு நிதி ஒதுக்கும் போது இமாச்சல பிரதேச நிதி ஒதுக்கும் போது தமிழ்நாடு இன்றைக்கு ஜிடிபியில 2ஆம் இடத்துல வரி வசூல் செய்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு ஏன் தரலன்னா அந்த ஜிகா தான் சொல்லுது இன்றைக்கு அவர்கள் தடை விதித்து விட்டார்கள், நிதி நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று சொல்லிவிட்ட அந்த காரணத்திற்காக நின்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கண்ணிலே சுண்ணாமும் ஒரு கண்ணிலே வெண்ணையும் வைக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். கேட்போம் திரு ஜி கே நாராஜ் அவர்கள்ட்ட. ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் வைத்து பார்க்கிறதா மத்திய அரசு? ஆனா கொடுத்ததாக சொல்லுவது ஒன்று, கிடைத்ததாக பெற்றதாக சொல்லுவது ஒன்று. எது உண்மை? அனைவருக்கும் வணக்கம். அதாவது 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கும் ஒரு தாய் பாசத்தோடு எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக பார்க்கின்ற அரசு மத்திய அரசு. எல்லாரையும் தாய் உணர்வோடு அரவணைத்து செல்கின்ற ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கடுத்து 2007 1 லட்சம் கோடி டாலராக இருந்த பொருளாதார வளர்ச்சி 2017 2 லட்சம் கோடி டாலராக உயர்ந்து 2021 3 லட்சம் கோடி டாலராக உயர்ந்து 2023 4 லட்சம் கோடி டாலராக வர்த்தகத்தை தொட்டிருக்கிறது இந்தியா என்ற பெருமைக்கும் பாரத பிரதமர் அவர்களை பெருமையை பாராட்டி சொல்லிக்கொண்டு, திருச்சியில் வந்து மிக அருமையாக சொன்னார்கள் அழகிய தமிழ்நாடு என்று. இந்த தமிழ்நாடு மீது எப்பொழுதும் பாரத பிரதமருக்கு அதிக பற்றும் பாசமும் உண்டும் என்பதை தொடர்ச்சியாக ஐநா சபையிலாகட்டும் எங்கு சென்றாலும் சரி, அல்லது பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே அங்கே தமிழ் இருக்கை அமைப்பதாகட்டும் தொடர்ச்சியாக தமிழ் நாட்டை பெருமை பேசுவதில் எப்பொழுதும் உயர்ந்து நிற்கிறவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் மனதின் குரலில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு அதிகமாக தமிழ்நாட்டை பற்றி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் அக்கறை காட்டுகின்ற திருக்குறள் பேசுறாரு, பாரதியார் பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு சார். திருச்சியில் என்று பிரதமர் பேசிவிட்டு சென்ற பிறகு ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் எது ட்ரெண்ட் ஆச்சு? கதை வேண்டாம் நிதி வேண்டும்னு ட்ரெண்ட் ஆச்சு. கேட்பது கதை அல்ல காசுன்றாங்க. இதெல்லாம் சார் இருங்க சார், சொல்கிறேன் சார், நீங்கள் நிதி தான் சார் கேட்பீங்க, வேறு என்ன சார் கேட்பீங்க? உங்களுக்கு தான் நிதி கேட்பீங்க, குடும்பமே நிதி குடும்பமாச்சே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது இந்த அளவுக்கு இருக்கிற பிரதமர்கள் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எல்லாரும் ஒரே அப்படின்னு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார் முதல் சுற்று என்ன பேச விட்டுருங்க. இன்னொன்று, நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாங்கள் வாங்கியிருக்கோம் உங்ககிட்ட இருந்து, எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடந்த 9 ஆண்டுகளில் 6.2 லட்சம் மத்திய அரசு கிடைத்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் 6.9 லட்சம் கோடி மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அப்படிங்கிறத ஏறக்குறைய அதிகமாக கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டு பல திட்டங்களை பட்டியல் போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டியில் எல்லாத்தையும் எப்படி சரியாக நாங்கள் பகிர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக இன்னைக்கு அவங்க அறிக்கையில் நேற்று கொடுத்த பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கிட்டாங்க. திடீரென்று இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் திடீர்னு இன்று காலையில் அதுக்கு மாறுபட்டு ஒரு பத்திரிகையாளர் செய்தியை கொடுத்துருக்காங்க. பட் இது இப்போ மட்டும் இல்லை, அக்டோபர் மாதத்துலையும் இதே மாதிரி ஒரு பத்திரிகை செய்தி அவர் கொடுத்த பொழுது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதாவது நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 9 ஆண்டுகளில் ஏறக்குறைய எவ்வளவு கொடுத்துருக்குறோம், அதனால் இதனுடைய அவருடைய கணக்கு எப்படி தப்பானது என்பதை எல்லாம்
மிக மிக சரியாக அவர் சொல்லவில்லை என்பதையும் விளக்கமாக அவர்கள் மாநிலத்தினர்கள் சொல்லியிருந்தார்கள். அதனால் என்னுடைய கருத்தெல்லாம் இந்த மாதிரியான பத்திரிகை செய்தியை வந்து கொடுப்பது என்பது வெற்று அரசியல். நீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் பேசலாம், இதுதான் எங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லலாம். நீங்க வந்து ஒரு பக்கம் உங்க குழு போய் நிதி கேட்க போறீங்க, அது உங்களுடைய உரிமை கேட்கலாம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும் ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்கார். ஆனா இந்த பத்திரிகை செய்தி இது போன்ற தவறான தகவல்களை கொடுப்பது எல்லாம் வெற்று அரசியல். தவறான தகவலை மத்திய நிதியமைச்சர் தர்றாரு அப்படின்றாங்க சார். நீங்க மாநில நிதியமைச்சர்ன்றீங்க, திரு தங்கம் தென்னரசு சொல்றேன். அந்த தகவலை சொல்லியிருப்பவர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக இல்ல நான் சொல்றேன். அப்படி இருந்தா இங்க இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து விளக்கம் கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. நேரடியே நேரே சென்று இது மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு இது வேண்டும், நேரடியாக அவங்க கேட்டிருக்கலாமே, விளக்கம் கொடுத்திருப்பாங்களே. இங்க சாதாரண ஒரு மனிதன் கேட்கின்ற கேள்வி கூட பத்திரிகையாளர் கூட மிக விளக்கமாக பதிலே சொல்லுகின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் ஒரு நிதியமைச்சர் கேட்டா சொல்ல மாட்டாங்க? ஆக இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை செய்தியை கொடுப்பது என்பது உங்களுக்கு வெற்று அரசியல், ஒரு எதிர்ப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை மத்திய அரசு மீது திணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று நான் என்னுடைய கருத்தை, முதலாவது கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அதே கேள்வி நான் கேட்டிருக்கலாம். அவர்கள் வெறுப்பு அரசியலுக்கு தான் இந்த நேற்று நிதியமைச்சர் சொல்றாரு மத்திய நிதியமைச்சர், இன்னைக்கு வந்து மாநில நிதியமைச்சர் மறுக்கிறார். நான் அப்படியே பிரச்சனை டைவர்ட் பண்றது இதை தான் பண்றீங்க அப்படின்றார். அதுக்கு மட்டும் இல்லை, அதாவது முதல்ல அவர் வந்து நீங்கள் நிதி தான் கேட்பீங்க, நிதி ஃபேமிலின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள். ஸோ அதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றது தமிழ்நாடு மட்டுமல்ல, அதாவது யார் யாரெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாங்களோ அவங்க எல்லாருமே வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான் எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து 600 கோடி அப்படின்றது ஒதுக்குறாங்க. ஆனால் அங்கேருந்து இந்த நேஷ்னல் கேம்ஸ் அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் ஒரு மெடல் கூட வாங்கலை. ஆனால் ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 44 மெடல் வாங்கிட்டு அவங்க வின் பண்ணிட்டு வர்றாங்க அவங்க. ஆனால் அந்த மாநிலத்துக்கு ஒதுக்குற அமௌண்ட் வந்து சுமார் 60 கோடி கிட்ட ஒதுக்குறாங்க. அதாவது 10 மடங்கு குஜராத்துக்கு அதை விட அதிகமாக ஒதுக்குகிறார்கள். ஸோ இது மாதிரி அவர்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு எந்த மாநிலம் இருக்கோ அங்கே தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு ப்ராஜெக்ட் வரதா இருந்தது. 30,000 கோடிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வர வேண்டியது, அதை மாற்றி அதை குஜராத்திற்கு எடுத்து சென்று அங்கே அதை நிறுவுகிறார்கள். ஸோ இது மாதிரி அண்டை மாநிலங்களாக இருந்து, அதுவும் எதிர்க்கட்சிகள் இருக்கும் மாநிலங்களாக இருந்தால் அவர்கள் அதை வந்து அவருடைய மாநிலங்களுக்கு மாற்றி. அதை மெயினாக கேட்குறாரு. இப்போ மெட்ரோ ரயிலில் ப்ராஜெக்ட் 2 வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ மத்திய அரசு நினைச்சிருந்தா இல்லைங்க நாங்கள் முடியாதுங்க, ஃபீஸிபிள் ஸ்டடியிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிதி பகிர்வு தர முடியாது, நடந்திருக்குமா? இதை இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போயிருப்பாங்கல்ல. இல்லை, இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு மாநிலத்திலிருந்து வரும் இந்த வரிகள் அவர்களுக்கு அது தேவை. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தோஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்றது அவர்கள் செய்து ஆக வேண்டும். அப்பொழுது தான் வந்து அவங்களுக்கு வருமானம் வரும். இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த நிதி பகிர்வு அப்படின்றது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது கிளியர் கட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 41% உங்களுக்கு மொத்தமாக வர்றதில்ல 41% வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்பிளிட் அப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஒரே டவுட், அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி கரெக்டா? ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி. தமிழ்நாட்டுக்கு 41%. மொத்த ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, ஐ மீன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் இருந்து பங்களிப்பு 41. ஓகே, அந்த 41%ல உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேஷுக்கு வந்து 18%. யூபியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு 3 மடங்கு அதிகம். ஆனால் அவருடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸஸ் காம்பனண்ட் அவங்க பே பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த குறைவு. ஆனால் அவர்களுக்கு 18%. தமிழ்நாட்டிற்கு வந்து 4%. நீங்கள் அப்படின்னா மோர் தென் 4 டைம்ஸ், 4 மடங்குக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். நாங்கள் அதை கூட நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கொடுப்பது அங்கே வந்து இன்னும் ஸ்கூல்ஸே நீங்கள் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் இவர்கள் வந்து நாங்கள் வந்து பொருளாதாரத்தை நாங்கள் இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? 2004 2014 வந்து இந்தியாவின் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா $700 பில்லியன் அப்படின்னு இருந்தது $2 ட்ரில்லியன். அதாவது வளர்ச்சி அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 280% வளர்ச்சி அந்த 10 ஆண்டுகளில். இந்த 2014 2023 இப்போ 24 வந்துருச்சு. இங்கே வந்து வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2 ட்ரில்லியன் இப்போ $3 ட்ரில்லியன் ஆயிருக்கு. அதாவது 50% 55% தான் உங்களுடைய நிதி வளர்ச்சி. இதுதான் அவர்கள் செய்வது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மாநிலங்களை, வருவாய் வரும் மாநிலங்களை அவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் வளர்ச்சி அப்படின்றது இந்த அளவுக்கு தான். ஓகே, கேட்டு குமார் அவர்கள்ட்ட
பாஜக ஆளு மாநிலங்கள் கொடுப்பது 5,15,000 கோடி, ஆனால் திரும்ப கொடுப்பது 15 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இத்தனை மடங்கு எப்படி சார் போகும்? அதாவது இப்ப இதுக்கு இத சரியான இது எது சரின்னு வரணும்னா நம்மளுடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால நான் அவங்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், அரசுக்கு சொல்லி அரசு துறை நிதி செயலாளரை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க. என்ன வந்தது என்று அவர் வெளியிடட்டும். அவர் வெளியிடுவாரான்னு இப்ப நம்ம பேசுறது போல அவர் உண்மையை தான் சொல்லி ஆக முடியும். அதை தவிர பேச முடியாது. அவரை வெளியிட சொல்லுங்கள். அதுதான் அதுக்கு பதில். ரெண்டாவது, நேற்று நிதியமைச்சர் சொன்னதையும் தாண்டி பல விஷயங்களை ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமா செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்கு செய்யலன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கிராண்ட் 2004 இருந்து 2014 வரைக்கும் என்ன கொடுத்துட்டு இருந்ததோ அதை மாதிரி 4.5 மடங்கு மாநிலங்களுக்கு இந்த அரசு மோடி அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ரோடு நீங்க ஒரு நாடு சிறப்பாக வர வேண்டும், அது வளர வேண்டும் என்றால், வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ரோடு வசதி ரொம்ப அவசியம். அந்த ரோட்டுக்கு 45,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும், NH ரோட்டுக்கு மட்டும் 45,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது. மெட்ரோ சேவைக்கு 73,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது. அதுபோல ரயில்வே திட்டத்திற்கு 34,000 கோடி, ஆர்டினரி ரயில்வே திட்டத்திற்கு. அப்புறம் 4 வந்தே பாரத் ரயில் எந்தெந்த மாநிலத்துக்கு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துக்கு போகுதுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மின்னணு துறையில் 100 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ராணுவ தளவாட உற்பத்திக்கு 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு கிசான் சமான் திட்டத்தின் விவசாயிகளுக்கு 46 லட்சம், அதாவது 46,46,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல குடிநீர் இணைப்பு 86 லட்சம் மக்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ காப்பீடு 1,86 லட்சம் பேருக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 62 லட்சம் மக்களுக்கு கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 1,10,00,000 மக்களுக்கு 5 கிலோ அரிசி வீதம் வழங்கப்பட்டு வந்தது. 15 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற சேவைகளை, எண்ணற்ற மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு செய்ததாக இருக்க வேண்டும், மத்திய அரசு மேல நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு விழுந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுல இது இல்லன்னு சொல்லி அரசியல் பாருங்க சார், ஒரு ரூபாயில 35 காசுக்கு திட்டங்கள் வாங்குற தமிழ்நாட்டுக்கே எவ்வளவு திட்டம்னா, 75 காசுக்கு திட்டங்கள் வாங்குற உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு திட்டம் இருக்கும்? அதாவது இதத்தான் இதுதான் நான் சொல்றேன். இதுக்கு முடிவு திட்டங்கள்ல 35 காசுக்கு சார் 35 காசு செலவு பண்ணி இவ்வளவு திட்டம் வந்திருக்கு சார். நீங்க 1 ரூபாய் திரும்ப கொடுத்தா இன்னும் எவ்வளவு திட்டம் வரும்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த அறிக்கை போருக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நிதித்துறை செயலாளரை வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள். நாளைக்கே வெளியிட சொல்லுங்க சார். வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க சார். யூனியன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு வெள்ளை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் பட்டியல் போட்டு கொடுக்கலாம். இப்ப நாங்க கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்க அவங்கள கொடுக்க சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் எவ்வளவு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க சார். அவங்க கொடுக்க தமிழ்நாட்டுக்கு இப்ப தமிழ்நாடு பத்தி தான் பேசுறோம். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க. அடுத்த வெள்ளைக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரே நாளையா முடியுது சார். எதுக்கு நீங்க ஒவ்வொரு வாட்டி தனித்தனியா கேட்டுட்டு? முதல்ல நம்ம இதை கிளியர் பண்ணுவோம் சார். இதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க, நம்ம தமிழக நிதியமைச்சரா இருந்தாலும் சரி, மத்திய நிதி அமைச்சரா இருந்தாலும் சரி, பொய்யெல்லாம் சொல்லிட்டு மீடியாவில பத்திரிகையை கூப்பிட்டு போய் சொல்லிட்டு காலத்தை ஓட்ட முடியாது. நீங்க அவங்க மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. நிதித்துறை செயலாளரை முதல்ல வெளியிட சொல்லுங்க. ஒரே ஒரு நிதி அமைச்சர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க சார். அவங்க ஒரு அமைச்சரா இருந்தப்பதான் இங்க மாணவர்களுக்கு 2 வருஷம் நீட் நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போனவங்க சார். அடுத்த வருஷமே அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்னு கேட்கறது மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலம்.
நம்ம ஒன்றுபட்ட இன்னும் சொல்லணும்னா நீ உங்கள் இதில் சொல்லணும்னா ஒன்றியமாக செயல்பட ஒத்துக்கொண்ட பின்பு வளர்ந்தவர்கள் வளர வேண்டியவர்களுக்கு கொடுப்பது அப்படின்றது இயல்பு தானே. அதான் ஒரு அரசுடைய நோக்கம், குறிக்கோள். வளர்ந்த மாவட்டத்திலேருந்து வளராத மாவட்டத்துக்கு கொடுக்கறது இல்லையா? அதை கேள்வி எழுப்பலாமா? அதாவது சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மாத்திரமல்ல, சம வாய்ப்பு அளிக்க வேண்டும்ன்றது தான். நாங்கள் கொடுக்குற காசுக்கு எங்களுக்கு திருப்பி தரணும், அதுதான் வந்து இயற்கை நியதி. திஸ் இஸ் அகேன்ஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று நான் சொல்கிறேன். நாகராஜ் சார் சொல்லும்பொழுது டாலருடைய மதிப்பு வந்து 2004 கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்துட்டுதுன்னு சொன்னார். அந்த பட்டியலில் இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் IMF வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தி 196 நாடுகளிலே இந்தியா வறுமையிலே 107வது இடத்தில் இருக்கிறது என்பதை அந்த பட்டியலை சேர்த்துக்கணும். உலகின் 5 சக்தி வாய்ந்த பொருளாதாரங்கள் இந்தியா இருக்குல்ல, அதை நம்ம ஏத்துக்கணும்ல. பொருளாதாரத்துல இருக்குது. அல்டிமேட்டா என்ன சார், பசி இல்லாம இருக்கணும் சார். பசி வறுமை என்கின்ற தீக்குச்சி எங்கள் வாழ்க்கையோடு ஓயாமல் அமெரிக்கால வறுமை இருக்கு சார். அமெரிக்கால சொல்றாங்க, அமெரிக்கால பிச்சைக்காரன் தான் இருக்கிறான். இல்ல அதுக்காக அறிவியல்ல நம்ம அந்த அதிசயங்களை நம்ம செஞ்சுட்டோமா? கிடையாது. அங்க இருந்து தான் அரிசியில இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் அறிவியல. அந்த அந்த அப்படிதான் பார்க்க முடியும். சொல்றாங்க வெறுப்பு அரசியல். சொல்றாங்க எது வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொன்னா 21 சென்டிமீட்டர் பண்ணாவே கனமழைன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்குது. ஆனா இங்க தூத்துக்குடியில காயல்பட்டினத்தை மாத்திரம் 96 சென்டிமீட்டர் நடந்தது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இங்க கனமழையெல்லாம் கிடையாது, பேரிடரை அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுதான் வெறுப்பு அரசியலாக இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இவங்க சொல்றாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு. நான் கேட்கிறேன், சதன் ரயில்வே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. காயல்பட்டினத்துல இவ்வளவு மழை 96 சென்டிமீட்டர் மழை வந்திருக்குது. அப்ப சென்னை திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஏன் ரத்து பண்ணல? இவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சு, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ஆச்சா, ஏன் ரத்து பண்ணல? ஆக அந்த அரசியல் தான் வெறுப்பு அரசியலாக இருக்கிறது. கலைஞர் தான் அடிக்கடி சொல்வாரு, ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கில்லையடி கண்ணே அப்படின்ற மாதிரி கலைஞர் வந்து அடிக்கடி சொல்வார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேல இருந்து போட்டா கூட குப்பை வந்து குண்டுமணி ஆயிடாது. மேல வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றதுனால அவர்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி நாங்களும் கேட்கிறோம். யூனியன் பைனான்ஸ் செக்ரட்டரி வந்து இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் சொன்னது சரியா என்பதை வெள்ளை அறிக்கை முதல்ல அவங்க வெளியிட்டோம். அவங்களுக்கு மாத்திரம் அது பொருந்தாதா? அதுவும் பொருந்தும். நான் என்ன சொல்றேன்னா, பார்ட்டிசன் மேனராக இன்றைக்கு மாநிலங்களை நடத்தி கொண்டு இருக்கிற இன்னைக்கு எல்லா திட்டங்களுமே பிரைம் மினிஸ்டர் பேர்ல தான் இருக்குது. நிதி ஜன்தன் யோஜனா, அப்புறம் சுரக்ஷா சம்நிதி யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, பசல் பீமா யோஜனா, கரீப் கல்யாண் யோஜனா எல்லாம் பிரதமர் பேர்ல தான் இருக்குது. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். கரீப் கல்யாண் யோஜனா, பசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம் இருக்குது. அது வந்து 2016 தொடங்கினாங்க, பிரைம் மினிஸ்டர் பேர்ல இருக்குது. அதுல வந்து 49% வந்து ஒன்றிய அரசு தான் நிதி கொடுக்கணும். ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா 49 25% ஆக்கிட்டு தமிழ்நாடு அரசு வந்து 75% கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பேர் மாத்திரம் அவங்க வச்சிருப்பாங்களாம், பிரைம் மினிஸ்டர் பேர்ல எல்லாமே, ஸ்வச் பாரத் எல்லாமே. ஆனா வந்து நிதி மாத்திரம் வந்து அந்த சுமையை வந்து மாநிலங்களுடைய இதுல போட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரையிலே இவ்வளவு பெரிய மாநிலங்களிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருண்ட வானத்தில் ஒரு ஒளிப்பழமாக மருண்ட திராவிடத்தின் மாமருந்தாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. 21-22 தமிழ்நாடு வருவாய் அதிகரித்து செலவை குறைத்திருக்கிறது. வருவாய் கணிப்பு தானாக அதிகமாக இருக்கிறது என்று CAG இப்பொழுது கொடுத்திருக்கின்ற அறிக்கையிலே கொடுத்திருக்கிறது. அப்படி நாங்க வந்து GST மூலமாக கொடுக்கின்ற வரி பணம், அதுக்கப்புறம் GDP மூலமாக இன்றைக்கு 2வது இடத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு வருகின்ற வரி பணம் முறையாக வர வேண்டும். எங்களுக்கு உதவ வேண்டும். செப்பு மொழி 18 உடையாள், சிந்தனை ஒன்றுடையாள் 18 மொழிகள்ல 8வது பட்டியலை சேர்த்திருக்கீங்களா? ஆனா அதுல தமிழுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தீங்க? 24,000 பேர் பேசுகின்ற பாடை மொழிக்கு 750 கோடி, எங்களுக்கு 72 கோடி. இது பாரபட்சம் இல்லாம வேற என்ன? நாகராஜ், GDPல 2ஆம் இடம் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அங்க கொடுக்கக்கூடிய நிதியை வந்து குறைவா கொடுத்தீங்கன்னா அந்த இடம் பின்னோக்கி போயிடாதா? அதுதான் நோக்கமா? அதாவது ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் நாடு, பேரரசுன்னு சொல்லலாம், பாரதம் என்று பெருமையோடு அழைக்கலாம். அதை கூட சொல்ல சுருக்கி ஒற்றை வார்த்தையில் ஒன்றியம் என்று அழைப்பவர்கள் இந்தியாவை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு உதாரணம் கேட்கிறேன். இப்ப நாங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்குன்னு கேட்பாங்க சார். அரசியலமைப்பு சட்டத்துல என்ன வார்த்தை இருக்கு? நீங்க சொல்லலாம், நீங்க கொச்சைப்படுத்தணும் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பெருமையோடு சொல்லுங்கள், அமெரிக்கார இந்தியான்னு சொல்றாங்க, ஏன் இந்தியான்னு சொல்ல மாட்டீங்களா? கொச்சையா? ஏன் பாகிஸ்தான்கார இந்தியான்னு சொல்றாங்க? யூனியன் கூட்டணி இந்தியன் வைக்கிறீங்களே, இந்தியா கூட்டணி வைக்கிறீங்களே, இந்தியான்னு சொல்ல முடியும். ரொம்ப போக விரும்பல, நான் சொல்ல முடிச்சிடுறேன். அதாவது கோயம்புத்தூர்ல வர வருமானம் தமிழ்நாட்டிற்கு
கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பகுதியில் கொங்கு பெட்டிலிருந்து வருமானம் 50% மேலே இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போகுது. அப்போ கோயம்புத்தூர் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ராமநாதபுரம் டெவலப் ஆகுமா, திருநெல்வேலி டெவலப் ஆகுமா, தூத்துக்குடி டெவலப் ஆகுமா? ஆகாது. நீங்க அது மாதிரி ஒரு குறுகிய பார்வையோட நீங்க தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு வெற்று அரசியலுக்காக முதல்ல பார்க்க கூடாது. நான் தான் கேட்டேன், நானே கேட்டேன். கோயம்புத்தூர்ல அதிகமா கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரி நகரம், ஓகே. அங்கதானே சார் டபுள் டக்கர் பாலம் இருக்கு, அங்க வந்து எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்றாங்க. இங்க அப்படி ரெடி பண்ணலன்றதான் சார் குற்றச்சாட்டு. சார் எங்க சார் கோயம்புத்தூர்ல நீங்க கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கூட சென்னைக்கு தான் சார் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் கொடுக்கல சார். கோயம்புத்தூர் தான் தொடர்ச்சியா குரல் எழுப்பணும். அவர்கள் சென்னை எடுத்துக்கொண்ட அந்த கவனிப்பு கூட கோயம்புத்தூருக்கு இல்ல. திமுக ஓட்டு வங்கியை குறிவிச்சு அங்க மட்டும் தான் பண்ணாங்க. நான் இன்னும் அதான் சொல்றேன், ரொம்ப டீப்பா போனா அது வேற மாதிரியே போயிடும் சொல்ல வரேன். நாம பொதுவா தமிழ்நாடு என்று பார்க்க வேண்டும், பொதுவாக இந்தியா என்று பார்க்க வேண்டும். நான் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் எல்லாம் இப்போ 100% வர்ற வருமானம் பல்வேறு டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் வருது, இன்கம் டாக்ஸ் வருது, வெல்த் டாக்ஸ் வருது, பிரிச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும். இது இப்ப இல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு 4.07%, அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துக்கு 4.6%, பீகாருக்கு 10%. இதெல்லாம் இப்ப இல்ல, சுதந்திரம் வாங்கினதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவங்க பிரிச்சு கொடுத்ததை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துடைய இளப்பரப்பு, மக்களுடைய அந்த தொழில், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இது வந்து அரசியல் நம்ம மோடிஜி அவர்கள் மாற்றுவதில்லை. சரியா ஒரு நிதி ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க பண்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக எக்ஸ்பெக்ட் வருது. இதை நீங்க மாற்றணும்னா எல்லா மாநிலம் உட்கார்ந்து சேர்ந்து அமர்ந்து அதை மாற்ற வேண்டும். இதுல தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலம் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சா எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? எப்படி இவ்வளவு பெரிய ராணுவத்தை கட்டமைக்க முடியும்? இவ்வளவு பெரிய வளர்ச்சி பணியை உருவாக்க முடியும்? இவ்வளவு பெரிய இந்தியாவை இன்னைக்கு நம்ம அடுத்தது 3வது பொருளாதார தூக்கி போயிட்டு இருக்கோம். 2080 உலகத்துடைய வல்லரசாக மாற போறோம். எப்படி வல்லரசு ஆக முடியும்? நீங்க குறுகிய நோக்கத்தோடு திமுக பேசுறதுக்கு முதல் காரணம் ஒன்று அரசியல், 2வது மத்திய அரசு போன்ற செயல்பாடுகள். இப்ப நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியா வராங்க, வந்து இங்க பல பணிகளை பண்றாங்க. 400 முறை தமிழ்நாட்டிற்கு மத்திய அமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். நீங்க கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முறை இங்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை தூக்கி வைக்கின்றார்கள். இதையெல்லாம் திமுக தாங்கிக்க முடியல. பாஜக வளர்ச்சி பெறுகிறது. ஒரே கேள்வி திரும்ப கேட்பாங்க சார், சிறப்பான பணி செய்கிறது. எய்ம்ஸ் ஏன் வரலன்னு கேட்டா, எய்ம்ஸ் வந்திருந்தா இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்திருக்க மாட்டோம்ல சார். எய்ம்ஸ் வந்து நீங்க நீங்க மதுரையில கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது, கல்லூரி எய்ம்ஸ் கல்லூரி அங்க மதுரையில் நடந்துட்டு இருக்கு. கட்டுமானம் செய்வதற்கு யார் குறைபாடு? தமிழக அரசு தான் தெளிவா சொல்றாங்க. திட்டம் போடுறது இடம் வந்து எல்லாருக்கும் தமிழக அரசு குறைபாடு தான். அதான் சார், அதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு, வேலை நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், இன்னும் சொல்றேன், பல்வேறு திட்டங்கள் எய்ம்ஸ் மட்டும் இல்ல சார். அவினாசி ஏத்திக்கடவு திட்டம், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 96% பணிகளை முடிச்சுட்டு போனாங்க. கோயம்புத்தூர்ல பக்கத்தில் இருக்கிற அந்த குங்குமண்டல பெல்ட்டுக்கு 4% பணிகளை திட்டமிட்டே தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. திமுக அரசு 3 வருஷமா நிக்குது அந்த திட்டம். நீங்க கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க, பல்வேறு பால பணிகள் ஓராண்டுகள் முடிக்க வேண்டியது 3 ஆண்டுகளாகியும் இன்னும் பாலங்கள் முடிக்கப்படவில்லை. நீங்க ஒவ்வொன்றுக்கு நான் சொல்றேன், பணிகளில் வளர்ச்சி பணிகளில் திமுக ஆர்வம் காட்டவில்லை, மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படவில்லை, முறையான தரவுகளை மத்திய அரசுக்கு வழங்குவதில்லை, வெறும் குற்றச்சாட்டை சொல்லுவதை மட்டுமே ஒரு தீர்வாக வைத்துக் கொண்டு மத்திய அரசின் மீது வெறுப்பை உணர்ந்து வருகிறது. குற்றச்சாட்டு அரசியலை செய்வது திமுக. இறுதியான கருத்துக்கள் திரு கலாநிதி வீராசாமி அவர்களிடம் ஆரம்பிச்சேன். இதே போல மாவட்டங்கள் கேட்டா மாநிலங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நாங்க தான் அதிக நிதி தர்றோம் அப்படின்னு ஒத்துக்கொண்ட ஒன்றியம், நீங்க சொன்ன மாதிரி ஒன்றியம் ஒத்துக்கொண்டு ஆகிவிட்டது. அதே போலதான் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா கேட்டா அது ஒரு பாகுபாடுக்கு தானே வழிவகுக்கும். இல்லை, நான் முதல் சுற்றில் நான் பேசினப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 41% அதுக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டிற்கு அதில் 4%, யூபிக்கு 18% இருக்கட்டும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அது மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க க்ரைட்டீரியா சொல்ல அது இப்போ வந்து நண்பர் நாகராஜ் கூட பேசுகிறப்போ சொன்னார், இது வந்து அதாவது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 14th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றதுக்கும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த பகிர்மானம், அதாவது இந்த நிதி பகிர்மானம் அப்படின்றது ஒன்றிய அரசாங்கம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு 14th ஃபைனான்ஸ் கமிஷனில் என்ன சொன்னாங்கன்னா, வெயிட்டேஜ் வந்து 90% பாப்புலேஷன், ஏரியா ஆஃப் த பிளேஸ், அதாவது அந்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 10%, இப்படி தான் வந்து அந்த நிதி பங்கீடு அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து இப்போ
தென் மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்கு, நார்த்தில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகும். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஜனத்தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு நீங்கள் உங்களுடைய பாப்புலேஷனை குறைக்கிறீங்க, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதற்கு வந்து 12.5%. அந்த மாநிலத்திலிருந்து வரும் வருமானம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்றது 45%. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மாநிலங்களும் அவங்க ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துருவாங்க. அதே போல இப்போ இதை வைத்து திமுக அரசியல் பண்ணுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதை வைத்து இந்த நிதி கொடுக்கல அப்படின்றத வைத்து அரசியல் செய்கிறதுன்றத நிதி கொடுக்கலன்றதை வச்சு அரசியல் செய்யல சார். நிதி கொடுக்கல, நாங்கள் அதை தானே நாங்கள் சொல்கிறோம். அதாவது இப்போ எதற்காக இந்த நிதியை பற்றி பேச்சு வருது, அதாவது ஒரு பேரிடர் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. இந்த பேரிடர் அப்படின்றது வந்து SDRF NDRF அப்படின்ட்டு ஃபண்ட்ஸ் இருக்கு. SDRF அப்படின்றதுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படின்றது வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1,28,000 கோடி அப்படின்றது வந்து அங்கே வைப்பு தொகையாக வைக்க வேண்டும். அது வந்து எப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து ப்ராப்ளம் வருதோ அந்த SDRFலேருந்து அதை வந்து இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்டு பெறலாம். அது ஒன்றிய அரசாங்கம் அதை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அதை மீறி பெரும் பேரிடர் அப்படின்னு இருந்ததுன்னா NDRF அப்படின்றது ஒன்று இருக்குது, அதற்கு வந்து 51,000 கோடி. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து ஒரு ஃபிக்ஸடாக இருக்குது. இது நீங்கள் வந்து வட மாநிலங்களில் இருக்கும், இப்போ அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் ஏதாவது ஆகுது இல்லை குஜராத்தில் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஃபண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒரு 4 மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க, இங்கே யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நிர்மலா சீதாராமன் அப்புறம் லேட்டர் நிர்மலா சீதாராமன் எப்போ சார் வந்தாங்க? அப்போ கூட எப்படி அவங்க வர்றதோட ஆட்டிடியூட என்ன, அங்கெல்லாம் பேரிடர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறமா அவங்க வந்து பார்க்குறாங்க, அப்புறமா ஏன் வந்தாங்க அப்படின்றது இல்லை. இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறப்போ எங்களுடைய பணம் இந்த SDRF NDRF அப்படின்றது வந்து எங்களுடைய பணம், இதை நீங்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்டால் நீங்கள் வந்து 6 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு ஒரே ஒரு இறுதி கருத்து திருக்குமார் சார். அதாவது ஒரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல மத்திய அரசுக்கு என்று தனி வருவாய் எதுவும் கிடையாது. மாநிலங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கட்டுற வரி, அது போல GST, கார்பரேட் வரி, இதுதான் இந்தியாவுக்கு வருமானம். அந்த அளவுல தனிநபர் வருமானம் என்று சொன்னால் அக்ஷயகுமார் தான் 25.58 கோடி ரூபாய் கடந்த 5 வருடங்களாக முதல்ல வர கட்டி கொண்டு இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல 7.65% இல்ல 7.65 இது முக்கியமான பாயிண்ட். 7.65% மக்கள் தான் வரி கட்டுறாங்க. இதே இது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 33 கோடி மக்கள் மொத்தம், அதுல 16 கோடி பேர் 55% மக்கள் இண்டிவிஜுவல்ஸ் வரி கட்டுறாங்க. ஆக சைனாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 கோடி 70 லட்சம் பேர் வரி கட்டுறாங்க சைனாவில். இப்போ இந்த வருவாயை வைத்துதான் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் டெரிட்டரி மற்ற வெளிநாட்டு தூதரகங்கள் எல்லா செலவையும் மத்திய அரசு பார்க்க வேண்டும். அதனால இந்த நிதி வந்து தேசிய பேரிடர்னு அறிவிக்கணும்னு எல்லாரும் கோவப்படுறாங்க. தேசிய பேரிடர் அறிவிக்கிறதுக்கு சில யாழ்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கிறது. மரண விகிதம் எந்த காலத்திலும் ஈட இழப்பு இல்ல. அதனால அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அரசு அறிக்கை வெளியிடணுமே தவிர மத்திய அரசு கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவங்க பிளைன் பண்றதுக்கு அந்த SDRF கைட்லைன்ஸ் இருக்கு சார், அது கொஞ்சம் படிச்சு பாருங்க சார். நீங்க நாகராஜ் சார் போற போக்குல மதுரை தோப்பூர்ல வந்து எய்ம்ஸ் தொடங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. தவறு. RTIல பாண்டி என்றவர் RTIல போட்டிருக்காரு. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இல்ல கிளாஸ் வந்து வேற இரவல் கட்டடத்துல நடந்துருக்கு. JP நட்டா அவர் கூட சொன்னாங்க வேலைகள் முடிஞ்சு போச்சுன்னு. வெறும் 12 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்று கவனத்தில் கொள்ளலாம். ஏதோ வந்து நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, 4 முறை வந்ததா சொன்னாங்க. தூத்துக்குடியை பற்றி கூட அவங்க மக்களை பற்றி கூட அவங்க அதிகம் பேசல. தூத்துக்குடியில் இருக்கிற பெருமாள் கோயில் ரோடு சரியில்லை அப்படின்றத பற்றி தான் ரொம்ப கருத்தோட்டத்தோட அவங்க பேசுறாங்க. ஓகே, இறுதி கருத்து நாகராஜ், நாகராஜ் ஒரே வரி. MBBS அங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் வகுப்புகள் நடந்துட்டு இரவல் கட்டடத்துல சார், நான் தப்பா சொல்ல, வகுப்புகள் நடக்குது. ஒன்று ஆமா, அதாவது நடக்கல. ஒரு விஷயம் முடிச்சுங்க சார். கவர்னர் அவர்கள் இறங்கி மக்களை சந்திச்சாலும் சரி, அல்லது மத்திய அரசிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து மக்களை சந்தித்து உண்மைகளை பேசணும் அப்படின்னா திமுகவில் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அதாவது பாஜக மக்களோடு நெருக்கமாக கூடாது, உண்மையை செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் வருவர்கள் மீது சேற்றை வாரி இறைக்கின்ற பணியை தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது.
சரி, அது நான் இறுதி அப்படித்தான் கட்டம் இதை பார்க்கிறேன். ஓகே, அது இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை நீங்க நேரடியா ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுங்க நாளைக்கு. சரி. எவ்வளவு கோடி நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறத தெளிவா ஓகே, கொடுங்க. ரைட். இது அக்டோபர் மாசத்துலயே நீங்க கொடுத்த தவறு நீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, மாநில சரி, தலைவர் தெளிவா சரி. சொன்னாரு. எதை அடிப்படையில் சொன்னீங்க அன்னைக்கே கேட்டாரு. நீங்க அன்னைக்கு விளக்கம் கொடுக்கல. இன்னைக்கு விளக்கம் கொடுக்கல. பயன்படுத்துதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே குட்டு வச்சிருக்கு அவங்களுக்கு. சரி, வேற பிரச்சனை. ஓகே, இதுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும், நிதி செயலாளர்களை வெளியிடணுன்றது தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். வாரத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.